இன்னைக்கு இந்த கப்பிள் சாக்லேட்டை வச்சு தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். நானும் இந்த மோல்டு அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆனால் எந்த கஸ்டமருமே அந்த மோல்டு யூஸ் ஆகுற மாதிரி கேக் கேட்கவே இல்லை. இந்த கஸ்டமர் தான் எனக்கு ஆனிவர்சரி டைம் கேக் வேணும், அதுவும் வந்து டிசைன் நீங்களே பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்டோன்னா நம்ம சும்மா விடுவோமா? உடனே நம்ம கையில் இருக்க வித்தியெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமர் சொன்ன மாதிரி வெனிலா ஃப்ளேவரில் கேக் பண்ணிவிட்டு அது க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எந்த கேக்லையும் பண்ணாத உடனே இந்த கேக்கில் பண்ணி கொடுமான்னு சொல்லி கஸ்டமர் கேட்டுட்டாங்க. அது என்னன்னு வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும். கஸ்டமர் வந்து கேக்கில் நிறைய ஹார்டின்ஸ் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உடனே ஃபாண்டனில் வச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க ஃபாண்டன் எங்களுக்கு வேணாம், நீங்கள் க்ரீம்லேயே ஹார்டின்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இதுவரையும் நான் க்ரீமில் ஹார்டின்ஸ் பண்ணதே இல்லை. பட் கஸ்டமர் கேட்டுட்டாங்க, பண்ணி தானே ஆகணும். அதில் விப்பிங் க்ரீமில் வந்து ரைட்டாக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு அதிலே ஹார்டின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைன் மட்டும் இல்லை, ப்ளஸ் கேக்கும் நல்லா இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஃபைனலாக நம்ம கேக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. டாட்டா பாய்.